என்னவோ தெரியல. நயன்தாராவுக்கு சமீப காலமா ஏதோ கெட்ட காலமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஒரு காசிப் பேசுறதாகட்டும், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகட்டும், எல்லாத்தையும் நயன்தாரா எங்க இருந்தாலும் வந்துடுறாங்க. தேடி தேடி பிரச்சனையும் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, என்ன வந்து நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. அதை பார்த்து எல்லாரும் எப்படி கலாய்க்க முடியுமோ அப்படி கலாய்ச்சாங்க. என்னங்க அஜித் குமாரை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறீங்களா? அவரு எங்க நீங்க எங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு சில ட்ரோலும், எதுக்காக திடீர்னு இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? வேற ஏதாவது இஷ்யூவா அப்படின்லாம் கேட்க நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில ரீசெண்டா சரத்குமார் அவர்கள் கிட்ட நயன்தாரா வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெரிய கிரேட்ல இருக்காங்க. உங்க கூட ஃபர்ஸ்ட் ஒரு சினிமால தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு ஐயா படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு செம்மையான ஒரு ராயலான ஒரு கெட்டப்ல வந்தாங்க, அதாவது மாடர்ன் கெட்டப்ல வந்தாங்க. அவங்கள பார்த்தோடனே ஹரி வந்து என்ன அந்த பொண்ணு இதெல்லாம் செட் ஆகாது, வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் இல்ல ஒரு டெஸ்ட் ஷூட் போலாம், காஸ்டியூம் எல்லாம் மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓகேவா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ வேணான்னு ஒதுக்கப்பட்ட பொண்ணு திரும்பவும் நாங்க அப்புறமா தான் அவங்க செட் ஆனாங்க. பட் இப்போ எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, ரொம்ப ப்ரௌட் அப்படின்னு சொல்ல அந்த விஷயம் திரும்பவும் வைரலா எப்போ நடந்த விஷயம் தான். பட் இப்போ திரும்பவும் ஐயோ அப்படிலாம் இருந்த நயன்தாரா இப்போ பாரு அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம பாசிட்டிவ் வைபும் சில நெகட்டிவ் வைபும் ஈக்குவலி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுடைய இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 படத்தினோட ஷூட்டிங்ஸ்க்காக போறாங்க. இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 படம் அளவுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க நிறைய படங்கள்ல ப்ராஜெக்ட்ல நடிக்கிறாங்க, டிரெக்டரா வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட இஷ்யூஸும் அந்த மாதிரி அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்களே தேவையில்லாம நிறைய விஷயங்களை வந்து நுழைஞ்சுக்கிறாங்களோ, தேவையில்லாம அவங்களே மூக்க நுழைச்சி புண்ணாக்கிட்டு போயிடுறாங்களோ அப்படின்றதும் பல பேரின் கருத்தா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நயன்தாராவை பத்தி அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.